ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ சேல்ஸ்ஃபோர்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா அக்கவுண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்க்கலாம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றி ஒரு பேசிக் பார்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன் டு மெனி, அதே மாதிரி மெனி டு மெனி, இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி வந்து நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஒன் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை மெனி சைடில் வந்து நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணுவோம். மெனி சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக்அப் ஃபீல் இருக்கும். ஸோ அந்த லுக்அப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாரின் கீயாக உங்களுக்கு பிஹேவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒன் டு மெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக்அப் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லுக்அப் வந்து லூஸ்லி கப்பிள்ட், மாஸ்டர் டீட்டெயில் வந்து டைட்லி கப்பிள்ட். மாஸ்டர் டீட்டெயில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடில், அதாவது மாஸ்டர் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லாமல் சைல்டால வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லுக்கப்புக்கும் மாஸ்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்மளோட கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தேவை, நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் லுக்கப் அண்ட் மாஸ்டர் இருக்கு. ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு கார் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதே மாதிரி ஒரு கஸ்டமர் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே நீங்க வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேசிக்கா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஜங்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களால இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கார் ஆப்ஜெக்டை ஒன் சைட்ல வச்சுட்டு இதை மாஸ்டர் ஆகும் இந்த ஜங்ஷன் ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டா இருக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு மாஸ்டர் இருக்கு. பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டரா இருக்கு, கார் அப்படிங்கிற ஆப்ஜெக்டும் மாஸ்டரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு தேர்டா ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாஸ்டராகவும் இது சைல்டாகவும் இருக்கும், சிமிலர்லி இது மாஸ்டராகவும் இது சைல்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ரெண்டு மாஸ்டர் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்துட்டு ஜங்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம்னா நம்ம அக்கௌண்ட் அண்ட் கான்ட்ராக்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ பேசிக்காக உங்களுக்கு லுக்அப்னா என்ன, மாஸ்டர் டீட்டெயில் என்னன்னு தெரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நீங்க போய் பாருங்க. ஃபியூச்சர்ல ரிலேஷன்ஷிப் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இன் டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோ வேணா அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற அக்கௌண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பை டிஃபால்ட் இருக்கு. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ நம்ம பார்த்த லுக்கப்போ மாஸ்டர் டீட்டெயில் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூஐல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். பேசிக்காக நம்ம இப்போ அக்கௌண்ட் கான்ட்ராக்ட் ஒன் டு மெனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மெனி டு மெனி பார்க்கலாம். ஸோ ஒன் சைடில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ பேசிக்லி கம்பெனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியில் மல்டிபிள் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு இது விப்ரோ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு ராம் ஒர்க் பண்ணுறாரு, சுரேஷ் ஒர்க் பண்ணுறாரு, தினேஷ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்டாக்ட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் ஒன் கஸ்டமர், ஒன் கம்பெனி, சரிங்களா? ஸோ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லுக்கப்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மெனி சைட்ல இருக்குது, அதாவது மெனி சைட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒன் சைட்ல ரெஃபரன்ஸ் இல்லாம ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஆர்கில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து யூஐல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்க்கும் கான்ட்ராக்ட்க்கும் லுக்அப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஐ தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் வந்து நான் ஆர்கில் கிரியேட் பண்றேன், நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணும்போது பேசிக்கா வந்துட்டு லுக்கப்ல தான் லுக்அப் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த தினேஷ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அக்கௌண்ட்னு சொல்லி. இது பேசிக்கா லுக்அப்ல இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நீங்க என்டர் பண்ணாம உங்களால இந்த தினேஷ் ரெக்கார்டை வந்து சேவ் பண்ண முடியும். அப்படின்னா யூஐல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கும் கான்டாக்டுக்கும் லுக்அப்ல இருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விப்ரோன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ராம் இருக்காங்க, அதே மாதிரி தினேஷ் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இந்த ரெண்டு ரெக்கார்ட்லையும் ராம் அண்ட் தினேஷ் ரெக்கார்ட்லையும் நான் அக்கௌண்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன் விப்ரோன்னு சொல்லி, சரிங்களா? ரெண்டு ரெக்கார்ட்லையும் விப்ரோ வந்து டேக் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் இந்த விப்ரோ அப்படிங்கிற அக்கௌண்ட்டை யாராவது டெலீட் பண்றாங்க அப்படின்னா
அசோசியேட்டட் கான்டாக்ட் டு டெலீட் ஆயிரும். ஸோ பேசிக்கா இந்த பிஹேவியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்ல தான் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கான்டாக்ட் வந்து எப்படி பிஹேவ் ஆகும்னா ரெண்டும் கம்பைண்டா இருக்கும். அதாவது வந்துட்டு லுக்அப் வித் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஸோ என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் அன் அக்கௌண்ட் ரெக்கார்டு இல்லாம கிரியேட் பண்ண முடியும். பட் அதே சமயத்துல ஒரு அக்கௌண்ட் இப்போ வந்து கான்டாக்ட் கூட அசோசியேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட் நம்ம டெலீட் பண்றோம் அப்படின்னா ரிலேட்டட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா யூஐல லுக்அப் ஆகும். அதே மாதிரி பிஹைண்ட் தி சீன்ஸ் ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணும்போது கேஸ்கேட்னு சொல்லுவாங்க. டெலீட் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா ரிலேட்டட் கான்டாக்டும் உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், அதாவது வந்துட்டு இப்போ ஒரு கான்டாக்ட் வந்து 2 கம்பெனில வேலை செய்ய முடியுமா அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அது வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் டு மெனியே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் போகலாம். பட் பேசிக்கா வந்துட்டு நம்ம யூஐல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்றேன். நார்மலா வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா லுக்அப் அண்ட் மாஸ்டர் டீட்டெயில் அகைன் நீங்க ஒரு டைம் கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு நியூ கான்டாக்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே நான் கௌதம் அப்படிங்கிற ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் லுக்அப் ஃபீல்டு வந்துட்டு இங்க ரெக்வயர்டா இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது லுக்அப் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. ஒரு கான்டாக்ட் ரெக்கார்டு வந்துட்டு அக்கௌண்ட் கூட லுக்அப்ல இருக்கு. பட் அக்கௌண்ட் ஃபீல்டு பாத்தீங்கன்னா ரெக்வயர்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு என்னால இந்த ரெக்கார்டை சேவ் பண்ண முடியும். நான் சேவ் பண்ணேன்னா இந்த ரெக்கார்டு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலா என்னால ஒரு கான்டாக்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும் வித்வுட் அன் அக்கௌண்ட். ஓகேங்களா? பட் அதுவே வந்து இப்போ நான் அக்கௌண்ட்ஸ்க்கு போறேன். ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்கு. இங்க கரண்டா வந்து எந்த கான்டாக்டுமே இல்லை. நான் புதுசா ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்றேன். இந்த கம்பெனில ஒர்க் பண்ற கான்டாக்ட்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் வந்து நான் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்றதுனால டிஃபால்ட்டா உங்களுக்கு ரிலேட் ஆயிருச்சு. ஸோ பாத்தீங்கன்னா லுக்அப்ல தான் உங்களுக்கு யூஐல தெரியுது. இது ரெக்வயர்டா இல்ல. பட் இந்த ரெக்கார்ட்ல இருந்து கிரியேட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் ஆயிருக்கு. நான் இதை சேவ் பண்றேன். ஸோ பேசிக்கா வந்து ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். டெஸ்ட் கான்டாக்ட் 1ன்னு சொல்லி ரிலையன்ஸ் ரீட்டைல இருக்கு. இப்போ நான் இன்னொரு கான்டாக்ட் கிரியேட் பண்றேன். கான்டாக்ட் 2 அண்ட் சேவ் கொடுக்குறேன். ஸோ பேசிக்கா இந்த 2 கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்க்ல இருந்து ரிலையன்ஸ் ரீட்டைல்ங்கிற ரெக்கார்டையும் நான் டெலீட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெக்கார்டை டெலீட் பண்றேன். டெலீட் பண்றதுக்கு முன்னாடி கான்டாக்ட் போய் நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 அந்த 2 கான்டாக்ட்ஸ் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டேக் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் இந்த அக்கௌண்ட் நான் வந்து டெலீட் பண்றேன் அப்படின்னா ஸோ என்டையர்லி இந்த ரிலையன்ஸ் ஓகே, ஸோ இந்த கேஸ் கூட லிங்க் ஆயிருக்கு. நம்ம அந்த கேஸ் அசோசியேஷன் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலா இந்த கேஸ் இருக்குன்னு சொல்லுது. அதனால இந்த கேஸை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட்லி இந்த கேஸ் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ரிலையன்ஸ் டெலீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கான்டாக்ட் பேஜுக்கு போறேன். போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இந்த 2 கான்டாக்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கான்டாக்ட் 1 டெஸ்ட் கான்டாக்ட் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி நடக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ரிலேஷன்ஷிப்ங்கிறதுனால அக்கௌண்ட்டுக்கு கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா யூஐல வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்துட்டு நார்மல் லுக்கப்பா பிஹேவ் ஆகும். அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டா காமிக்காது. பட் அதே சமயத்தில் நீங்க ரிலேட்டட் அக்கௌண்ட்க்கு வந்துட்டு மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா நீங்க கான்டாக்ட் டெலீட் பண்ணீங்கன்னா ரிலேட்டட் அக்கௌண்ட் டெலீட் பண்ணீங்கன்னா ரிலேட்டட் கான்டாக்ட் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ இதுதான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ல அக்கௌண்ட்டுக்கும் கான்டாக்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லா பார்க்கும்போது
ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அக்கௌண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதே மாதிரி இது மூணுக்குமே வந்துட்டு என்ன சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோல கான்டாக்ட் டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எப்படி நம்ம எனேபிள் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். பை.